Hello everyone, welcome back to another video. So இது பாத்தீங்கன்னா physics வால மாடியூல்ல இருக்கிற topic wise question இருக்க question number 3. ஓகேவா? So இந்த வீடியோ question ஓட சொல்யூஷன் என்ன? So first question பாரு, which of the following pair of physical quantity does not have same dimension formula? Dimension formula same ஆக இருக்க கூடாது, டைமென்ஷன் வந்து டிஃபரெண்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நான் சொல்ல முடியும், இதுக்கு வந்து இதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? என்ன சார் டென்ஷனும் சர்ஃபேஸ் டென்ஷன் சேம் இல்லையா? நோ. ஏன்னா சரி நல்லா பார்த்தோன்னா நீ காம்படிட்டிவ் அப்ரோச் பண்ணுறேன்னு சொன்னா, காம்படிட்டிவ் அப்ரோச் பண்ணுறேன்னு சொன்னா உனக்கு பேசிக்காக என்னன்னா உனக்கு எது கரெக்ட்னு தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீ எதெல்லாம் தப்பு, இந்த கொஸ்டினுக்கு எதெல்லாம் ஆன்சர் வர முடியாது அதை வச்சு நீ சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா இல்லையா? எஃப் டாட் டி அப்படின்னு படிச்சிருப்பேன். வெக்டார்னு சொன்னா எஃப் டாட் டி. கரெக்டா இல்லையா? இல்லை எஃப் டாட் ஆர், டிஸ்டன்ஸ் வந்து ஆர். டார்க்கோட ஃபார்முலா என்னது? ஆர் கிராஸ் எஃப். நீ நல்லா பாரு, ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தனா ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ், அப்ப டைமென்ஷன் தே ஆர் சேம். என்னோட லெக்சரை நீ ஒழுங்கா கவனிச்சிருந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன தெரியும்? ஆங்குலர் மொமெண்டமும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கு சேம் டைமென்ஷன் இருக்கு. ஏகப்பட்ட டைம் நான் சொல்லிட்டேன், ஆங்குலர் மொமெண்டமும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கு சேம் டைமென்ஷன். இம்பல்ஸ்க்கும் லீனியர் மொமெண்டமுக்கு சேம் டைமென்ஷன் படிச்சோமா இல்லையா? லீனியர் மொமெண்டம் என்னது? லீனியர் மொமெண்டம் பார்த்தா P இன்டூ V. சரியா? இம்பல்ஸோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பர் டைம். சரியா? சாரி, ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஃபோர்ஸ் இன்டூ டைம். சரியா? சரி, இது ரெண்டு கண்டிப்பாக சேமா இருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே என்ன P இன்டூ வின்னு போட்டிருக்கு, M இன்டூ இரு. ஐ எம் சாரி, நான் என்னாச்சுன்னு தெரியல. சரியா? ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து P இஸ் ஈக்குவல் டு M இன்டூ V. இது பார்த்தோன்னா F இஸ் ஈக்குவல் டு என்ன ஆச்சு, உயிரோட தான் இருக்கேன்னா. இம்பல்ஸ் பார்த்தோன்னா F இன்டூ T. ஓகேவா? சரி, இது ரெண்டு ஒரே மாதிரி பார்க்க தெரியவே இல்லை சார். சரி, நோ ப்ராப்ளம். நான் ஃபோர்ஸ் அண்ட் நியூட்டனோட செகண்ட் லா வந்து என்ன சொல்லலாம்? dP பை dt. நான் சொல்லியிருந்தேன் dP பை dt அப்படின்னு சொன்னா இந்த dக்கு டைமென்ஷன் இருக்காது, dயோட டைமென்ஷன் இருக்காது. சரியா? ஸோ P பை T இன்டூ T. பாரு, டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இம்பல்ஸ் வந்து பார்த்தோன்னா மொமெண்டமோட டைமென்ஷன் தான் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? அதனால பார்த்தோன்னா இதுக்கு சேம் டைமென்ஷன். மிச்சம் எந்த ஆப்ஷன் இருக்குது? டென்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ மிச்சம் கரெக்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக பார்த்தோன்னா அதுவும் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒர்க்குக்கும் டார்க்குக்கு டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா M L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2. சரியா? மனப்பாடம்லாம் இல்லை, நான் உனக்கு ரெண்டு டைமென்ஷனோட தான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ நீ மனப்பாடம் பண்ணலன்னு பரவாயில்ல. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் என்னது? ML T பவர் மைனஸ் 2. ஃபோர்ஸ் என்னது? ML T பவர் மைனஸ் 2. இதான் ஃபோர்ஸ். இதில் ஒரு லென்த்தால் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? L இன்டூ L, L ஸ்கொயர். முடிஞ்சா? சரி, ஆங்குலர் மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தோன்னா L இஸ் ஈக்குவல் டு MVR. சரியா? MVR. இதான் பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டம். அப்போ நீ சொல்லு, மாஸ் M, வெலாசிட்டி LT பவர் மைனஸ் 1, R. R பார்த்தோன்னா லென்த் தானே, அப்போ L இன்டூ L, L ஸ்கொயர். அப்போ ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன கிடைக்க போகுது? ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 1. சார் பிளாங்க் கான்ஸ்டன்ட் சொல்ல, ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஓகே. பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, பிளாங்க் கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா H இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இன்டூ டைம். சார் இப்பெல்லாம் ஃபார்முலா நாங்கள் படிக்கவே இல்லையே. நல்லா பார்த்தோன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H நியூவா? E இஸ் ஈக்குவல் டு என்னது? E இஸ் ஈக்குவல் டு H நியூ. E இஸ் ஈக்குவல் டு என்னது? E இஸ் ஈக்குவல் டு H நியூ. நியூ என்னது? ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ H பார்த்தோன்னா எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. 1 பை டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ 1 பை ஃப்ரீக்வன்சி என்னது? டைம் பீரியட். அப்போ எனர்ஜி இன்டூ டைம் பீரியட். ஓகேவா? ஸோ எனர்ஜி என்னது? எனர்ஜி தான் சார் ஒர்க் டன். ஒர்க் டன் தான் சார் டார்க்கு. எல்லாமே டைமென்ஷன் சேம். அப்போ எனர்ஜிக்கு பார்த்தோன்னா ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 இன்டூ T இன்டூ T. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 1. சேம் டைமென்ஷன் வந்துருச்சா? வெரி குட். இப்போ இம்பல்ஸ் பார்த்தோன்னா இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஃபோர்ஸ் வந்து ML T பவர் மைனஸ் 2 இன்டூ டைம் வந்து T. சிம்பிளிஃபை பண்ணு. ML T பவர் மைனஸ் 1. மொமெண்டம் என்னது? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. மாஸ் என்ன? M. வெலாசிட்டி என்ன? L T பவர் மைனஸ் 1. ஸோ இதை பார்த்தோன்னா ML T பவர் மைனஸ் 1.
இப்போ டென்ஷன் பார்த்தோன்னா ஒன்று கிடையாது, டென்ஷன் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். டென்ஷன் என்னது? டென்ஷன் பார்த்தோன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன? mLT⁻². இதான் சர்ஃபேஸ் டென்ஷனோடது. வேற சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் அ யூனிட் லென்த். இதான் சர்ஃபேஸ் டென்ஷனோட டெஃபினேஷன். அதனால mLT⁻²/L சிம்பிளிஃபை பண்ணா mT⁻². புரியுதா? mT⁻². இதான் பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷனோடது. அப்போ நல்லா பாரு, இது ரெண்டு சேமா இல்லை. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் எதுக்கு சார் சேமா இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்ல. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பார்த்தோன்னா என்னோட ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட் அதோட ஃபார்முலா என்னன்னா F = kx. இந்த k தான் என்னது? ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட். k பார்த்தோன்னா F/x. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபோர்ஸ் பர் லென்த், இது பார்த்தோன்னா ஃபோர்ஸ் பர் லென்த். ஸோ சேம் ஃபார்முலா. அப்போ டைமென்சிட்டி பார்த்தோன்னா ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட்டும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு தான் சேம் டைமென்ஷன். தெரிஞ்சுக்கோ, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் நீ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணல. தயவுசெய்து உட்காந்து இந்த 8க்கு நீ உட்காந்து டைமென்ஷன் ப்ரூவ் பண்ணவே கூடாது. பேசிக்காக ஃபார்முலா யோசி. ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் சேம் தான். இம்பல்ஸும் லீனியர் மொமெண்டம் சேம்னு ஏக தடவை நான் லெக்சர்லேயே சொல்லியிருக்கேன். ஆங்குலர் மொமெண்டம் பிளாங்க் கான்ஸ்டன்ட் சேம்னு ஏகப்பட்ட டைம் லெக்சர்லேயே சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் மிச்சம் இருக்க தான் உன்னோட ஆன்சர்னு சொல்லி சால்வ் பண்ணிட முடியும். தேங்க்யூ.